நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம வீட்டில் அடிக்கடி முட்டையை வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணுவோம், ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு எக் புர்ஜி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மட்டும் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் அடிக்கடி இதே மாதிரி செய்ய சொல்லி தொல்லை பண்ணுவாங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 நாள் ஆனாலும் நாக்கிலேயே நிற்கும். அந்தளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் செய்யக்கூடிய இந்த எக் புர்ஜியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வணக்கம். நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையலில் முட்டையை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதாவது அந்த முட்டையை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். நம்ம அதுக்கு வெங்காயம் 250 கிராம் எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம். இதை நம்ம வெட்டிக்க போகிறோம். வெட்டுறதுன்னா நல்லா புதுசாக வெட்டிடணும். வெங்காயத்தை நல்லா புதுசாக வெட்டிடணும். நல்லா புதுசாக வெட்டியிருக்கணும். இப்போ நல்லா வெங்காயத்தை நல்லா நொறுக்கி வெட்டியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெட்டி எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு 5 பச்சை மிளகா எடுத்துருக்கோம். 5 பச்சை மிளகா நல்லா நைஸாக வெட்டிக்கிறோன்னா பொடுசாக வெட்டிடுங்க. அதாவது இந்த ஸ்நாக்ஸுக்கு பச்சை மிளகா, முட்டைனாலே அந்த பச்சை மிளகா போட்டு நம்ம அதை வறுக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட. துண்டு இந்த அளவுக்கு எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு அதை நல்லா தொலையை சீவி கழுவிட்டு வச்சுருக்கோம். இதையும் நல்லா பொடுசாக வெட்டிக்கிறோம். நல்லா பொடுசாக வெட்டிடுங்க. தக்காளி 3 தக்காளி நல்லா செவன்னு 3 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துருக்கோம். இதையும் நம்ம புதுசாக வெட்டிக்கிறோம்னா நல்லா இந்த வாக்கில் நீட்ட வாக்கில் வெட்டிட்டு இந்த அளவுக்கு நல்லா புதுசாக வெட்டிட்டு அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் அகலமான பாத்திரம், நமக்கு நல்லா பொரியல் மாதிரி பண்ணணும், அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி சூடாகிட்டுருக்கு. சூடானோடனே நம்ம பட்ரு 50 கிராம் பட்ரு அதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே சட்டியில் சேர்த்துடலாம். நல்லா பட்ரு உருகி வரட்டும். பட்ரு நல்லா உருகி வரட்டும். இப்போ பாதி அளவுக்கு அந்த வெண்ணெய் உருகின உடனே நம்ம அப்படியே வெங்காயத்தை உள்ளே தட்டி விட்டுருங்க. அப்படியே கலந்து விடுங்க. இந்த பட்டர்லேயே அந்த வெங்காயம் வதங்கணும். அடுப்பு நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா வதங்கி வரட்டும். வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா லேசாக கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வதங்கின நேரத்தில் நம்ம இங்கே இஞ்சி வெட்டி தூளாக வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். அதோட சேர்த்து இங்கே பச்சை மிளகா நல்லா வெட்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் உப்பு அதையும் சேர்த்துட்டு இதோட நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இப்போ நம்ம 3 தக்காளி நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளியை இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3/4 வாசி நமக்கு அந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இந்த இடத்துல தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து விட்டுடலாம். ரைட்டாக அந்த ஜூஸ் இருந்தாலும் அதையும் சேர்த்தே ஊற்றிடுங்க. வெங்காயத்தோடு சேர்த்து அந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். அடுப்பு எப்பயும் போல் எரியட்டும், கூடுதலாக வேகும். இப்போ நம்ம தக்காளி வதங்குற நேரத்தில் நம்ம அங்கே முட்டையை ரெடி பண்ணணும். வாங்க அதை போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி முட்டை பொரியலுக்கு 6 முட்டை எடுத்திருக்கோம். கோழி முட்டை 6 கோழி முட்டை எடுத்திருக்கோம். இப்போ நம்ம 6 முட்டையும் உடச்சி ஊற்றிடலாம். அப்படியே கொண்டு போய் அப்படி போட்டால் அப்படி இருக்கும். ரைட். இப்போ நம்ம 6 முட்டையும் கொஞ்சம் அது கலக்கிறதுக்கு தக்கன கொஞ்சம் குடுவையான பாத்திரமாக தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இது இப்போ நல்லா கலக்க வேண்டியிருக்கு, அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்காங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீனி அதை உள்ளே சேர்த்துருங்க. 1 டேபிள் ஸ்பூனு சன்ஃப்ளவர் ஆயில் அதையும் உள்ளே சேர்த்துருங்க. நம்ம எண்ணெய் சேர்த்து அடிக்கும்போது அங்கே நமக்கு சட்டியில் போட்டு பொரியும் போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். இப்போ விஸ்க வச்சு நல்லா கலந்துடலாம். முட்டை, எண்ணெய், சீனி எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. இப்போ எதுக்குன்னா இந்த மாதிரி கலக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துட்டோம்னா எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம்.
எந்த அளவுக்கு நம்ம இதிலேயே கலக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அங்கே உள்ள வந்து நல்லா சாப்பிட்டா நல்லா பொறுன்னு வரும். நல்லா அந்த அளவுக்கு நுர வர அளவுக்கு நல்லா அடிச்சிடணும். அந்த மாதிரி நல்லா நுர வந்துடும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா 5 நிமிஷமா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே சைடில் ஒதுக்கி விட்ருங்க. நல்லா ஒதுக்கி விட்ருங்க. நடுவில் கொஞ்சம் புளி பறித்து விட்ருங்க. நம்ம இங்கே முட்டையை நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம். கடைஞ்சி வச்சுருக்க முட்டையை அந்த நடுவில் ஊற்றுங்க. நடுவில் ஊற்றிடுங்க எல்லாத்தையுமே. ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா கீழே நல்லா அடுப்பு வந்து நமக்கு இப்போ எப்பவுமே ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. 1 நிமிஷம் நல்லா விட்டுட்டோம்னா அந்த அடிப்பகுதியில் நல்லா நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம கரண்டி போட்டு கலந்துக்கலாம். அப்படி ஒரு கலந்துட்டிங்கன்னா இந்த பக்கம் தள்ளுங்க. இந்த பக்கம் நல்லா இஞ்சி வரும். இல்லையாச்சு. இப்போ மறுபடியும் அந்த அடிப்பகுதியில் வந்து நல்லா பொரிஞ்சிருக்கும். அப்போ மறுபடியும் இங்கிட்டு வந்துடும். அந்த லிக்விடு வந்தோடனே அந்த பக்கமும் பொரிஞ்சிடும். மறுபடியும் இந்த பக்கத்தை இங்கிட்டு எடுத்துடலாம். முட்டையை வந்து அங்கிட்டுமா நம்ம புரட்டி விட்டு அதை கொஞ்சம் நல்லா லைட்டாக இஞ்சிற அளவுக்கு ரெடி பண்ணி விட்டோம்னா நமக்கு அடுத்து நல்லா ஒன்று போல் கிண்டி வரும்போது நமக்கு நல்லா உதிரியாக வரும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணுறோம். நம்ம அங்கிட்டுமா புரட்டி விட்டு நம்ம ட்ரை ஆக்கணும்னா நமக்கு கிண்டும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு ரொம்ப சொதன்னு ஆயிரும். அதுக்காகத்தான் செஞ்சிருச்சு. இந்த ஒன்று நம்ம எல்லாத்தையுமே கலந்து விட்டுறலாம். நல்லா நொறுங்கி வந்துடணும். பொழுன்னு வந்துடணும். வறுத்து விட்ட பிறகு ஒரு 1/2 டீஸ்பூனு கரம் மசாலா அதை மட்டும் லேசாக தூவி விடுங்க. அதையும் தூவி விட்டு எல்லாத்தோட நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம பொரியல் பண்ணும்போது அந்த முட்டையோட பச்சை வாசனையே இருக்கக்கூடாது. அந்த முட்டையோட வறுத்த வாசனை மட்டும்தான் இருக்கணும். நல்லா மணமாக இருக்கணும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு மசாலா போட்டு 2 தடவை விரையை கொடுத்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூனில் மஞ்சள் தூள் அதையும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. முட்டை பொரியல் பண்ணி ஒரு 7 நிமிஷம் நல்லா கிண்டி கொடுத்து நல்லா அந்த அளவுக்கு நல்லா அப்படியே நொறுங்கி அப்படியே பொழுன்னு வந்துடணும். நல்லா ட்ரை ஆகி வந்துடணும். கடைசியாக நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூனு சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகுத்தூள் அப்படியே ஒரு நிமிஷம் மட்டும் அதோட கலந்து விடுங்க. இப்போ மல்லி இலை சும்மா ஒரு கையளவு நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். லேசாக மேலே தூவி விட்டுருங்க. அவ்வளோதான். தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ஒரு சூப்பரான எக் புர்ஜி தயாராகிடுச்சு. முட்டை பொரியல் தயாராகிடுச்சு. நம்ம நான்வெஜ் சமையலில் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி முட்டை பொரியல், அதாவது எக் புர்ஜி சூப்பராக தயாராகிருக்கு. ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். நம்ம சோறுக்கு இந்த மாதிரி சைடிஷ்டு அந்த கரம் மசாலா போட்ட உடனே அந்த வாசனை நல்லா இப்போ சோறு வடிச்சிட்டு அப்படியே அள்ளி விலகான வச்சுட்டு அந்த சோறோடு பிணைஞ்சாடும் போது கிட்டத்தட்ட ஒரு ரெடிமேடு முட்டை பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்குன்னு. அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு முட்டை பொரியல் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.